தஞ்சிலூர் நம்ம ஊரு சாமிய. அரே நான் ஆறு அண்ணாச்சி எனக்கு. அரே ஏழாவதா எனக்கே பொம்பளை பிள்ளை வேணும் சொல்லி எங்க ஆயா வந்து அரே பாண்டி கோயில் இருக்குல்லே அந்த பலியில வந்து சித்திரை திருவிழா பார்த்து அரே பாண்டி கோயில் வந்து அரே நேத்திக்கிட வச்சு அரே பொம்பளை புரிஞ்சு நம்மளுக்கே படிச்சிருச்சுன்னு சொல்லி அரே தஞ்சாவூர் போயிருச்சு. அரே தஞ்சாவூர் போய் அரே நான் ஒரு 14 வயசு குமரி ஆகி நான் குறத்தி அப்ப வந்து அரே அண்ணாச்சி எல்லாத்துக்கு குறத்தி பெரிய பொண்ணு ஆயிருச்சு, நம்ம நேர்த்தி கடை செய்யணும். அரேவா நம்ம போய் செய்வோம் சாமின்னு சொல்லி அரே பாண்டி கோயிலுக்கு எங்க ஆயா நேர்த்தி கடை செய்ய வந்தாங்க. அரே நேர்த்தி கடை அரே உங்க சாதியில எல்லாம் ஒரு பானை பொங்க வைப்பீங்க, எங்க சாதியில 7 பானை பொங்க வைப்போம் சாமி. 7வது பானை தான் எனக்கு பொங்கும். அரே எருமை கடை வெட்டி அரே நாங்க பொதிச்சு தின்னுபிட்டே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அரே எப்படி வராங்க, திரும்பூர் வழி வந்து குச்சி போட்டு வந்து அரே இங்க வந்து கடைசியா குச்சி போட்டு அரே அரே இப்போ அரே திரும்பூர் வழிய வந்து அரே இப்படி இங்க வந்து கலங்குத்தா மேடு மில்கேட்ல 9 பேர் குடிசை போட்டோம் சாமி. 9 குடிசையில ஏன் குடிசையும் 9வது குடிசை. அரே எனக்கு வெளி உலகம் தெரியாது, நான் சின்ன குஞ்சினாலே 6 ஆம்பளை பிள்ளைய வச்சு வளர்த்துருக்கோம், சிங்கமா குடிச்சுக்கிலே இருக்கட்டும்னு ஏன் ஐயா சொல்லுச்சு. அதுக்கு எங்க அண்ணி பொண்டாட்டிலாம் இருப்பாங்களா, அண்ணி பொண்டாட்டிலாம் இருப்பாங்களே அன்னிச்சு அரே அண்ணி பொண்டாட்டிலாம் சேர்ந்து அரே கேளு சொல்லாயா சேர்ந்து அரே அண்ணாச்சி யோர்த்தியே தாலிலுக்கு கூப்பிடுன்னு சொல்லி அங்க கேளு சொல்லாயா தொழில கூப்பிடு அப்படி சொல்லி கொட்டி நான் தொழிலுக்கு போய் அரே எனக்கு தெரியாது, தெற்கு வடக்கு தெரியாதுலே நாவனிப்பட்டி போய் அம்மி போலிச்சு. அந்த அம்மி போலிஞ்சதுக்கு கேப்ப மாவு அரே அண்ணாச்சி சொல்லு கேப்ப மாவு கொடுத்து புளிச்சு போன கஞ்சி செட்டியார் வீட்டு ஆயா எனக்கு ஊத்திச்சு. அதுக்கு நான் அம்மி பொழிஞ்சு கொடுத்தேன். அம்மி பொழிஞ்சு கொடுத்தேன். அப்படியே வந்து சந்தை சுத்தினே சாமி, மேலூர் சந்தை இருக்குல்லே சந்தை சுத்தினே சாமி நானு. அரே சுத்தி வந்து அரே என் மில்லுக்கு வரும் போலே அரே அண்ணாச்சி அழுவக்கூடாது அரே 3 பேர் தொடர்ந்து வந்து பொறுத்திருக்க அழகா பார்த்து பின்னாடியே வந்து கூட்டம் போற அங்கதான் இருக்கு, உனக்கு கஞ்சி போறேன்னு சொல்லி வான்னு சொல்லி கூட்டி போய் எந்த ஊர்ல ஆட்டு கொட்டத்துக்குள்ளே கொண்டு போய் அரே அந்த காலத்து பட சாரையோ எனக்கு ஊத்தி கொடுத்து நான் தெரியாம எனக்கு 14 வயசு குஞ்சு சாமி, எனக்கு என்ன தெரியும். நான் குடிச்சு மதிமயக்காயிட்டேன். நீ அழிக்க பார்த்த நேரத்துல நான் உடகளை தூக்கிட்டு போயிட்டேன் அண்ணாச்சே. ஆனா என் பேரு அழிஞ்சேன்னு எனக்கு சொல்லுவேன், நான் அழியா பத்தினே அதனாலதான் சொப்பிட்டு வந்தேன் அவங்களுக்கு. அண்ணாச்சே இருந்தா இந்த ஊரை சுத்தி வருவேன், செத்தா இந்த மேலூர் சேமிக்கு தெய்வமா பேர் விளங்குவேன்னு சொப்பிட்டு வந்தேன். நான் செத்தேன்னா 7 தலைமுறைக்கும் ஏபாட நாதி இருக்காதான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அழிச்சு விட்டு இங்க வந்தேன் அண்ணாச்சே. எங்க ஆயா வந்து பார்த்து எங்க ஆயாட்ட வந்து சொல்லிட்டு பிள்ளை அழுக்கு அடைஞ்சு வந்துருச்சு, போய் குளிக்க வச்சு கூட்டி வா சொல்லி குளிக்க வச்சு கூட்டி வந்து அழுவக்கூடாது சொல்ல ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து என் பொட்டில மடியில படுக்க வச்சு என்னை தாளாட்டு பாடி எங்க ஆய பொட்டில எங்க அண்ணன் மூத்த அண்ணன் உளிய வச்சு அடிச்சிருச்சு சாமி. அரைக்குறையா இருந்துச்சு என் உசுரு. மூடி போட்டு உங்காலே வட்டக்குழி தோண்டுவாங்க, நெட்டுக்குழி எங்க சாதியிலே வட்டக்குழிய தோண்டி நீ குத்து வச்சே
ஒருத்தைய குத்த வச்சு என் கட்ட வரலைய முடியும் தெரியற மாதிரி அரைக்குறையா உசுறு போல என் உசுறு போல ஆடி மேய்ச்சு கள்ள விட்டு அண்ணாச்சி வந்து வயசான கிழவே 6 பொம்பளை பிள்ளை அதுக்கு. அப்ப ஒரே ஒரு ஆடு மட்டும் தப்பி போய் நின்னுச்சு. அத பத்த வந்துச்சு. நான் அணத்துனேன். யாரா ஒரு பொம்பளை பிள்ளை அணத்துது அப்படின்னு வரும்போது அது கால கட்ட வரல தட்டுச்சு. என் முடிய பார்த்து கொத்தி யாரோ இருக்குன்னு தோண்டி தூக்கி நீ யாருமான்னு கேட்டாங்க. என்னால சொல்ல முடியல. எனக்கு கொஞ்சோன்னு பானி வாயில ஊத்து சொப்புனே கொஞ்சோன்னு ஊத்துச்சு. நான் உசுறு போச்சு. இனி நல்லடக்கம் பண்ணி ஒரு கல்லு தூக்கி வச்சுச்சு. இந்த கல்லு இன்னைக்கு வந்து நிக்கிது. அண்ணாச்சி அன்னைக்கு நைட்டே போய் அவங்களுக்கு ஒரு வாக்கு சொல்லி வந்தேன். அண்ணாச்சி 6 பொம்பளை பிள்ளைக்கு அது அப்புறம் 7வது ஆண் வாரிசு கருப்பை வாசல்ல நான் கொடுக்குறேன். உனக்கு பட்டி பெருகி பால் பாட பொங்க வைக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. என்ன ஐயா நம்மளுக்கு செஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு மடங்கு தூக்கி செய்யணும். மேலூர்சி மேலே தெய்வமா வேறு வழங்குறேன்னு